நம்மளோட என்ன நம்ம ஜாதகத்தில் நமக்கு என்ன கர்ணநாதரம் அதை வச்சு நம்ம வழிபடுற ரொம்ப நல்லது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்ணநாதன் இருக்கும். ஆமாங்க ஐயா, அந்த கர்ணநாதன் அந்த ஒவ்வொரு அந்த கர்ணநாதனை வச்சு நம்ம இங்கே வழிபடுற ரொம்ப நல்லது. கர்ணம் தப்புனா மரணங்கிறது சும்மா அந்த கர்ணங்கிறது இந்த கர்ணத்தை வச்சு நம்ம என்ன அதுக்கு என்ன தெய்வமோ அதை வழிபட்டோம்னா போதும். இப்போ அந்த கர்ணத்துக்குள்ள தெய்வம் எப்படி நம்ம கண்டு? ஆமாம், அதே நம்ம ஜாதகம் பார்க்கல சொல்லிடுறோம் கர்ணநாதன் யார், அதேமாரி மாந்தி என்ன, திதி யோகம் என்ன, இதெல்லாம் நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா அதுக்கு தகுந்தாப்புல அவங்க வழிபாடு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணலாம். இப்போ தொழில் நட்பு அந்த மாதிரிலாம் இருக்காங்களா, அவங்களுக்கு அந்த கர்ணநாதன் யாரோ அந்த தெய்வத்தை பிடிச்சாலே போதும். அதனால் நம்ம திதி யோகத்தையும் பார்த்துக்கிறது. அது திதி யோகம்னா அதுக்கு தகுந்தாப்புல நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், அதேமாரி மாந்தினா அதுக்கு என்ன பண்ணணும், அந்தமாரி நம்ம சிம்பிளாக எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரோம். அதேமாதிரி அவங்க தொழிலுக்கு எல்லாத்துக்கும் நல்ல. இப்போ இந்த திதி, கர்ணநாதன், ஓரை இதெல்லாம் பார்த்து செயல்பட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க ஐயா. ஏகப்பட்ட விஷயத்தை மாற்றுக்கலாம். அது அதான் ஒரு ஜாதகத்துக்கு அவங்களுக்கு என்னன்னா கர்ணநாதன், திதி, யோகம் இதை பற்றி அவங்க கரெக்டாக அதை வழிபட வந்துட்டாங்கன்னா நிறையா விஷயத்தை நம்ம கைப்பற்றிக்கலாம்.